அப்ப என்னுடைய சீசன்ல வனிதா தான் வந்து கன்டென்ட் கிரியேட்டர். ஆமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, சேரன், கஸ்தூரி, அப்புறம் மதுமிதா, நாங்கலாம் வந்து அதுக்கப்புறம் விஜய் டிவில எங்களுக்கு மறுபடி எந்த நிகழ்ச்சியிலயும் வாய்ப்பெல்லாம் பெருசா கிடைச்சிருக்காது. வனிதாவுக்கு வந்து தொடர்ச்சியா அங்க வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ம். ஏன்னா, அவங்க தான் கன்டென்ட் கிரியேட்டர். ஓ! அது எங்களுக்கு புரியல. ம். அவங்கள மக்கள் எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, அவங்க இல்லாம அங்க ஒண்ணுமே சொரத்தே இல்லன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிச்சாங்க. ம். அந்த அளவுக்கு அவங்க கன்டென்ட் கிரியேட்டர். அந்த மாரி கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு எதற்கும் தயாரா உள்ள போனா தான், பிக் பாஸ்ல சோபிக்க முடியும். ஓ! இந்த மாரி பண்ணுங்க, இங்க பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கங்கிறத விட, ம். ஏன் நீங்க சும்மா இருக்கீங்க? ஓ! தே வில் டிரைவ் டூ தட் லெவல். கமல் சார் தான் சொன்னாரு என்கிட்ட. தனியா பேசுவாரு சில சமயம், ஓ! அந்த ரூம்குள்ள. ம். அதுக்கு மீனிங் நம்ம சண்ட போடணும். ம். அதுக்கு சரியான ஒரு நியாயமான ஒரு விஷயம் வந்தா, சண்ட போடுறதுக்கு தயாரா இருப்போம். ஆனா, இந்த அல்ப விஷயங்களுக்கெல்லாம் வந்து முட்டை நீ சாப்பிட்ட, பாத்திரம் நான் தான் கழுவுறேன். இந்த மாரி விஷயத்துக்கு என்ன சண்ட போடுறது நம்ம? அதுவும் வனிதாவுடைய கன்டென்ட் எல்லாம் பயங்கர காமெடியா இருக்கும். அது வந்து அது அவங்களோட சண்ட போடலாம் நமக்கு அவங்க வந்து அங்கேருந்து வருவாங்க. கன்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நான் தான் புரிஞ்சுக்கல. அ ஒரு தடவ நான் வந்து ரசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜெயில்ல என் கூட வந்து உட்கார்ந்து இருந்த ஷெரீனுக்கு வந்து உடம்பு முடியல. தலைவலி. அ அதனால அதுக்கு ரசம் செய்து குடுத்துட்டு இருந்தேன். அதுல அந்த இதெல்லாம் போட்டு, பெப்பர், சீரகம் எல்லாம் போட்டு. அப்போ வந்து எனக்கு தும்மல் வருது. நான் ஒரு ஓரம் போய் அப்படி தும்முறேன். "ஏய்! ரசம் பண்ணிக்கிட்டே இருக்க நீ. அந்த இந்த ஒரு குறைந்தபட்ச இது கூட இல்ல, சென்ஸ் கூட இல்ல." அப்படின்னு வனிதா என்கிட்ட சண்டை இழுக்குது. நான் அந்த சண்டைய இழுத்து, நான் அதோட சண்டை போட்டுருக்கணும். அப்ப அது ஒரு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஐ அம் ஜஸ்ட் சேயிங் நவ். புரியுது, புரியுது. பட் அங்க நிஜமா அதோட பேசும்போது, அந்த அருவருப்புல அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுச்சு. சோபரா இருந்துட்டீங்க. ஆ ம். இதுகிட்ட போய் என்ன பேச்சு அப்படின்னு தான் தோணுச்சே தவிர, அந்த அந்த அம்மா கன்டென்ட் குடுக்குது. நம்ம அத எடுத்து நம்ம ரோடு போடணும் அப்படின்னு எனக்கு தோணல.